இவங்க ரெண்டு பேரும் ஒரு ஏழ்மையில இருந்து வந்திருக்காங்க, ரொம்ப திறமையா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரெண்டு பேரையும் அப்படி மோட்டிவேட் வந்து பண்ணியிருக்காங்க. நீ வந்து கமெண்ட்ரேட்டர் கிடையாது சரியா, யுவர் அ பிளேயர். எப்போ ஒரு இடத்துல வந்து பாத்தீங்கன்னா மேன் ஆஃப் த மேட்ச் வாங்கும் போது இங்கிலீஷ் தெரியாம வந்து கவலைப்பட்டுட்டு இருந்தாரோ, அன்னைக்கு மேட்ச் இங்கிலீஷ் தெரியாதனால தான் மேன் ஆஃப் த மேட்சே வாங்கினாரு. ஒரு சில ஆதிக்கவாதிகள் இருப்பாங்க, நம்மளை டிமோட்டிவேட் பண்ணுவாங்க. யாரு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா அந்த மஞ்சுரேக்கர் மாதிரியான ஆட்கள் தான். 7 மேட்சா, லாஸ்ட் 7 மேட்சா பவர் பிளேல இந்தியன் டீம் விக்கெட்டே எடுக்கல. ஆனா நேத்து மேட்ச்ல டெபு மேட்ச்ல நட்ராஜ் வந்து பாத்தீங்கன்னா பவர் பிளேல விக்கெட் எடுத்திருந்தாரு. ஆஸ்திரேலியால இருக்கிறவங்க எல்லாம் இவருடைய திறமையை வந்து மிருகத்திட்டு இருக்காங்க, பாராட்டிட்டு இருக்காங்க. ஆனா நம்ம இந்தியன் ஆளு மஞ்சுரேக்கர் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு பேரையும் வந்து வேஸ்ட் தண்டம் அப்படின்னு சொல்றது. இதுதான் வந்து ஒரு சில ஆதிக்கவாதிகள் இருப்பாங்க. ஹாய், நான் அர்ஜேஷன். நம்ம ஷா பூ த்ரீ வந்து பார்த்தீங்கன்னா திங்கக்கிழமை, புதன்கிழமை, வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமை காலையில் தான் வீடியோ. ஸோ இன்றைக்கி வந்து 10 மணிக்கு ட்ரை பண்ணுறோம். ஏன்னா நிறைய பேர் வந்து 11 மணின்றது லேட்டாக இருக்குது, இன்னும் யாரையா போடுங்க அப்படின்னு சொன்னதுனால 10 மணிக்கு வந்து ட்ரை பண்ணுறோம். இது எப்படி ஒர்க் அவுட் ஆகுதுன்னு பார்த்துட்டு அடுத்து வந்து நம்ம ஒரு டைம் வந்து ஃபிக்ஸ் பண்ணிடலாம் சரிங்களா. ஸோ இன்றைக்கி 2 காம்பினேஷனில் வந்து வீடியோ போட போகிறோம். ஜட்டு, நட்டு, இவங்க 2 பேரையும் சேர்த்து வச்சு. ஸோ நீங்கள் இப்போ கூகுளில் போய் தேடி பார்த்தீங்க அப்படின்னா என்னன்னா, இந்தியாவில் இருக்கக்கூடிய ரொம்ப புவரான கிரிக்கெட்டர் யார் அப்படின்னு தேடினீங்கன்னா இமேஜில் ஃபர்ஸ்ட் வர்றது யார் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஜடேஜா தான் வருவார். அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்துருக்கிற நட்ராஜ் அவர்களும் சேலத்தில் சின்னப்பம்பட்டி அப்படின்ற ஊரில் ஒரு சாதாரண குடும்பம், ரொம்ப ஏழ்மையான ஒரு குடும்பத்தில் பிறந்ததான் இன்னைக்கு ஆஸ்திரேலியா போய் வந்து கலக்கிட்டு இருக்காப்புல, சேலம் டு சிட்னியில் போய் வந்து கலக்கிட்டு இருக்காப்புல சரிங்களா. இவங்க 2 பேரையும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆதிக்க சக்தி, ஒரு கேரக்டர் வந்து அப்பப்போ வந்து சீண்டிக்கிட்டே இருக்காப்புல, அது மட்டும் இல்லாமல் நசுக்கிக்கிட்டே இருக்காப்புல. அவர் யார் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரவீந்திர ஜடேஜா அவர்களை வந்து யார் வந்து முதல்ல ஃபைண்ட் அவுட் பண்ணா அப்படின்னா ஷேன்வான் தான் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணார். ராஜஸ்தான் டீமில் இருக்கும்போது அவர் தான் வந்து அவருடைய ராஜஸ்தான் டீமுக்காக எடுத்தார். எடுத்தது மட்டும் இல்லாமல் அவர் என்ன சொன்னார் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ராக் ஸ்டார், இந்தியாவை கடக்கக்கூடிய ஒரு ஆல்ரவுண்டர் அப்படின்னு சொல்லிட்டு ரவீந்திர ஜடேஜா வந்து சொல்லியிருப்பார். அதே மாதிரி நட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதிகமான வாய்ப்பு கொடுத்தது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வார்னர் தான் கொடுத்தாரு. கொடுத்தது மட்டும் இல்லாமல் இங்கேருந்து ஐபிஎல் முடிச்சு கிளம்பும்போது வந்து அவர் வந்து பர்டிகுலராக வந்து நட்ராஜுக்கு வந்து வாங்க நம்ம சியூ நம்ம ஆஸ்திரேலியா மீட் பண்ணுவோம் அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாரு. Congratulations Nattu, I'll see you in Australia. அவர் செலக்ட் ஆனதுக்கப்புறம் உன்னோட ஹார்ட் ஒர்க் எனக்கு தெரியும், நீ வந்து சாதாரணமாக வரல, ரொம்ப கஷ்டப்பட்டு வந்திருக்க, உனக்கு கங்க்ராச்சுலேஷன் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. நட்ராஜ் கூட ட்விட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா தேங்க்யூ அப்படின்னு அனுப்பியிருப்பாரு. இவங்க 2 பேரும் யாரு? வார்னர் ஆஸ்திரேலியாக்காரு, ஷேன்வானே ஆஸ்திரேலியாக்காரு. இவங்க 2 பேரும் ஒரு ஏழ்மையில இருந்து வந்திருக்காங்க, ரொம்ப திறமையா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த 2 பேரையும் அப்படி மோட்டிவேட் வந்து பண்ணியிருக்காங்க சரிங்களா. இதை வந்து நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ரவீந்திர ஜடேஜா நம்ம இந்தியன் டீமுக்கு வந்ததுக்கப்புறம் சிஎஸ்கேக்கு வந்ததுக்கப்புறம் சிஎஸ்கே சிங்கம் ரவீந்திர ஜடேஜா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மகேந்திர சிங் தோனி வந்து அப்படியே செதுக்கி இருப்பாப்ல, இந்த பையன்கிட்ட திறமை இருக்கு, இவனை வந்து வித்தியாசமாக மோட்டிவேட் பண்ணி கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு இன்சிடென்ட்டுங்க, நார்மலாக வந்து கேப்டன் அப்படின்றவங்க வந்து பிளேயர் வந்து விளையாடுறதுல வந்து நிறைய ஐடியாஸ் வந்து கொடுப்பாங்க, ஃபீல்டில் நிறைய விஷயங்கள்லாம் வந்து சொல்லுவாங்க, அதோட வந்து நிறுத்திப்பாங்க. ஆனால் மகேந்திர சிங் தோனி வந்து பார்த்தீங்கன்னா பர்சனலாக நிறைய கனெக்ட் வந்து எடுத்துப்பார். கங்குலியும் இது மாதிரி வந்து பண்ணுவாப்லையா. ஸோ அதே மாதிரி வந்து மகேந்திர சிங் தோனி வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக ஜாலியாக அவங்களோட பைக்கில் போகிறது, அவங்களோட வந்து ரொம்ப வித்தியாசமாக அரட்டை அடிக்கிறது, இதெல்லாம் வந்து பண்ணுவார். நிறைய ஜோக்ஸ் வந்து அடிப்பார். அதுவும் சர் ரவீந்திர ஜடேஜா ஜோக்ஸ் எல்லாம் வந்து பயங்கரமாக வந்து ஃபேமஸ்லாம் இருக்குது ஜடேஜாவோட. ஸோ அப்படி இருக்கும்போது ஸ்ரீலங்காவுக்கு எதிராக வந்து ஜடேஜா வந்து பார்த்தீங்கன்னா கட்டாக்கில் ஒரு 4 விக்கெட் எடுத்திருக்காரு. அந்த 4 விக்கெட் எடுத்த அன்னைக்கு ட்ரெஸ்ஸிங் ரூமில் உட்காந்து ரொம்ப பதட்டத்தோட, அதாவது அவர் ஒவ்வொரு தடவையும் என்ன பண்ணுவார் அப்படின்னா மேட்ச்சுக்கு ஆரம்பத்துக்கு முன்னாடி, அதாவது ஒரு ஸ்பின் ட்ராக்காக இருக்குது அங்கே நல்லா விக்கெட் விடுவோம் அப்படின்னா இவர் தனியாக போய் உட்காந்து பாரான். ரொம்ப நாளாக வந்து இதை வந்து கவனிக்கலை. இவர் தனியாக உட்காந்து என்ன பண்ணுறாரு ஜடேஜா அப்படின்னு பார்க்கும்போது இவர் அங்கே போய் பார்த்தா அவர் வந்து ஜடேஜா வந்து எம்பாரசிங்காக ஃபீல் பண்ணுவாருன்னு சொல்லிட்டு அவனுக்கு ஏதாவது சாப்பாடு வேணுமான்னு கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு தோனி சொல்லியிருக்காரு. இவர் சாப்பாடு வேணுமான்னு போய் கேட்டு வந்தவங்க அவர் ஏதோ இங்கிலீஷ் பேசி ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு வந்து அந்த சாப்பாடு கொடுக்க வந்தவங்க சொல்லியிருக்காங்க. சொன்னதுக்கப்புறம் தான் வந்து தோனி வந்து புரிஞ்சுக்கிட்டாப்ல. ஏன்னா ரொம்ப அடிமட்டத்துலேருந்து வந்தவர், இங்கிலீஷ் பேச தெரியாது, ஒருவேளை நம்ம ஏதாவது ஒரு மேட்ச்சில் வந்து மேன் ஆஃப் த மேட்ச் வாங்கிட்டா இங்கிலீஷில் கேள்வி கேட்பாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு மகேந்திர சிங் தோனி என்ன சொல்லியிருக்காருன்னா, நீ வந்து இங்கிலீஷ் டீச்சர் கிடையாது, நீ வந்து கமெண்ட்ரேட்டர் கிடையாது சரியா, யுவர் அ பிளேயர், இங்கிலீஷ் வரலான்னு கவலைப்படாத, உனக்கு என்ன இங்கிலீஷ் தெரியும் அதில் பேசு அப்படின்னு சொல்லிட்டு புஷ் பண்ணியிருக்காரு. அந்த புஷ்க்கு அப்புறம் ஒரு சில மேட்சஸ்க்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கட்டாக்ல 4 விக்கெட் எடுத்திருக்காரு ஸ்ரீலங்காக்கு எதிராக. அந்த மேன் ஆஃப் த மேட்ச் வாங்கினதுக்கப்புறம் இங்கிலீஷில் தான் வந்து ட்ரை பண்ணியிருக்காரு. இப்போ ஒரு அட்மாஸ்பியரே புதுசாக இருக்கும். இப்போ நீங்கள் திடீர்னு புதுசாக ஒரு கார்பரேட் கம்பெனிக்கு வந்து கிராமத்துலேருந்து ஒரு பையன் வர்றாரு அப்படின்னா, ஒரு சென்னையில் இருக்கக்கூடிய ஒரு காலேஜோ இல்லை வேற ஏதோ ஒரு காலேஜுக்கோ போய் படிக்கிறாருன்னா அங்கே ஒரு இங்கிலீஷ் அட்மாஸ்பியர் இருக்கும்.
இங்கிலீஷ் தெரிஞ்சவங்களெல்லாம் பெருசாக பார்ப்பாங்க, இங்கிலீஷ் தெரியாதவங்களாம் மண்புழுவாக பார்ப்பாங்க. ஆனால் மகேந்திர சிங் தோனி இதை புரிஞ்சுக்கிட்டு இங்கிலீஷ் தெரியலன்னு கவலைப்படாத, யூ ஆர் கிரிக்கெட் பிளேயர், யூ ஆர் நாட் அ இங்கிலீஷ் டீச்சர் அப்படின்னு சொல்லி ஒரு மோட்டிவேட் பண்ணியிருக்காரு, புஷ் பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் மகேந்திர சிங் தோனி இன்டெரக்டாக ஒரு புஷ் வந்து பண்ணியிருப்பாரு. அந்த புஷ்ஷுக்கு அப்புறம் எந்த ஆதிக்க சக்தி வந்து இவங்க 2 பேரையும் வந்து டிமோட்டிவேட் பண்ணுது அப்படின்ற விஷயத்தை வந்து சொல்கிறேன். அதுக்கப்புறம் சுகி சிவம் அவர்கள் சொன்ன ஒரு விஷயத்தையும் வந்து சொல்கிறேன். 2014 இங்கிலாந்துக்கு எதிராக வந்து ஆண்டர்சன் வந்து ரொம்ப ஆட்டம் காட்டியிருப்பாப்ல டெஸ்ட் மேட்ச், ஒரு மேட்ச். அந்த மேட்ச்ல வந்து ரவீந்திர ஜடேஜா அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா 68 ரன் அடிச்சிருப்பாப்ல, வெளுத்து வாங்கியிருப்பாப்ல ஆண்டர்சனோட பால. 57 பால்ல 68 ரன். அது மட்டும் இல்லாமல் அடிச்சு முடிச்சு அந்த ஸ்வாட் வந்து ஃபர்ஸ்ட் பண்ணது வந்து அப்பதான் ஆண்டர்சனுக்கு இவருக்கும் ஒரு பஞ்சாயத்துலாம் வந்து ஏற்பட்டிருக்கும். அந்த டைம்ல என்ன ஆயிருக்கும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா புவனேஸ்வர் குமார் அவரும் ஒரு 50 அடிச்சிருப்பாப்ல, 2 பேரும் சேர்ந்து 99 அடிச்சிருப்பாங்க அந்த டெஸ்ட் மேட்ச்ல பார்ட்னர்ஷிப். ஸோ அப்போ புவனேஸ்வர் குமார் சொல்றாரு, அவன் நிறைய வந்து திட்டுறான், நிறைய ஸ்லெச் பண்றாப்ல, ஆண்டர்சன் வந்து நிறைய ஸ்லெச் பண்றாப்ல, அதெல்லாம் கண்டுக்காத அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்கு வந்து ரவீந்திர ஜடேஜா என்ன சொல்லியிருக்காருன்னா, நான் கண்டுக்கிட்டாலும் எனக்கு இங்கிலீஷ் புரியாது, ஏன்னா அவங்க பேசுற இங்கிலீஷ் வந்து பாதி எனக்கு புரியவே புரியாது, அதனால அது ஐ டோன்ட் கேர் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. எப்போ ஒரு இடத்துல வந்து பாத்தீங்கன்னா மேன் ஆஃப் த மேட்ச் வாங்கும் போது இங்கிலீஷ் தெரியாம வந்து கவலைப்பட்டு இருந்தாரோ, அன்னைக்கு மேட்ச் இங்கிலீஷ் தெரியாதனால தான் மேன் ஆஃப் த மேட்சே வாங்கினாரு. ஏன்னா ஆண்டர்சன் திட்டதெல்லாம் ஒன்றும் புரியல, அடி வெளுத்தாப்ல 68 ரன். ஸோ அன்னைக்கு மைனஸா இருந்தது, இன்னொரு மேட்ச்ல பிளஸ்ஸா இருந்திருக்கு. அது மட்டும் இல்லாம மகேந்திர சிங் தோனி வந்து வித்தியாசமா வந்து ரவீந்திர ஜடேஜா வந்து மோட்டிவேட் பண்ணியிருக்காப்ல. என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா நியூசிலாந்துக்கு எதிராக அதே 2014 ஒரு ஒன்-டே மேட்ச், நியூசிலாந்துக்கு இந்தியாவுக்கு இடையிலான ஒன்-டே மேட்ச் வந்து டைல முடிஞ்சது. அந்த மேட்ச்ல ரெய்னா வந்து அவுட் ஆனதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணிருப்பாரு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா அஸ்வின் இறக்கி விட்டுருப்பாப்ல. ஜடேஜா தான் இறங்கணும், ஆனா ஜடேஜா வந்து ஆல்ரவுண்டரு, பேட்டிங் ஆல்ரவுண்டர், பேட்டிங் நல்லா பண்ணக்கூடியவர். ஆனா அஸ்வின் வந்து பேட்டிங் பண்ணுவாப்ல, இருந்தாலும் வந்து அஸ்வினை வந்து ஜடேஜாக்கு முன்னாடி இறக்கி விட்டுருப்பாப்ல. அந்த மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா ஜடேஜா ருத்ரதாண்டம் ஆடி இருப்பாப்ல. மேட்ச் வந்து டை வரையும் கொண்டு போயிருப்பாரு, 4 6 வெளுத்து எடுத்திருப்பாப்ல, 45 பால்ல 66 ரன். ஸோ அந்த மேட்ச் முடிஞ்ச உடனே டை ஆனதுக்கு அப்புறம் மகேந்திர சிங் தோனி வந்து என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, எனக்கு தெரியும் ஜடேஜாவுடைய பெஸ்ட் எப்படி வாங்கணும்ன்றது எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. என்னன்னா ஜடேஜாக்கு முன்னாடி வந்து அஸ்வினை இறக்கி விட்டு அவரோட ஈகோவை சின்னதா இடிச்சு ஒரு புஷ் பண்ணி என்ன பண்ணியிருப்பாரு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா அவரோட பெஸ்ட்டை வந்து வர வச்சிருப்பாரு. ஸோ இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நம்ம கூட இருக்கிறதுல வந்து ஒரு வார்னர் மாதிரி, ஒரு வார்னே மாதிரி, மகேந்திர சிங் தோனி மாதிரி நம்மளை மோட்டிவேட் பண்றதுக்கு ஆட்கள் இருந்தாலும் ஒரு சில ஆதிக்கவாதிகள் இருப்பாங்க, நம்மளை டிமோட்டிவேட் பண்ணுவாங்க. யாரு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா அந்த மஞ்சுரேக்கர் மாதிரியான ஆட்கள் தான். மஞ்சுரேக்கர் வந்து இவர் வந்து ஒரு அரகோர கிரிக்கெட்டர், அரகோர ஆல்ரவுண்டர், பவுலிங் த்ரோன் போடுவாரு, பேட்டிங் த்ரோன் பண்ணுவாரு அப்படின்னு சொல்லியிருப்பாப்ல. அந்த மேட்ச் அது சொல்லி முடிச்ச உடனே அவர் நியூசிலாந்துக்கு எதிராக வந்து மரணடி அடிச்சிருப்பாப்ல செமிஃபைனல்ல. அவர் வந்து தோக்க போற மேட்சை ஜெயிக்கிறவரையும் கொண்டு போயிருப்பாரு, ஒரு 77 ரன் அடிச்சிருப்பாரு. அந்த மேட்ச் எல்லா கண்ணுக்குள்ளேயும் நிற்கும் அந்த செமிஃபைனல். நான்லாம் வந்து அப்படி குதிச்சேன், எனக்குலாம் புல் அரிச்சது ரவீந்திர ஜடேஜா வந்து அடின்னு அடிக்கும் போது. ஸோ அவரை வந்து பிச் அண்ட் பீசஸ்ன்னு சொல்ல வேண்டியது. மஞ்சுரேக்கரோட ஆவரேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா 33. இவர் வந்து நம்பர் 7 பேட்ஸ்மேனாக இறங்கி 31 வச்சிருக்கிறாரு ஆவரேஜ். ஆனாலும் அப்படி வந்து சொல்றது சும்மா வந்து டிமோட்டிவேட் பண்றது. அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவிலே வந்து டொமஸ்டிக் மேட்சஸ்ல 3 ட்ரிபிள் செஞ்சுரி அடிச்சது யார் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ரவீந்திர ஜடேஜா தான், வேற யாரும் அடிக்கல. விவிஎஸ் லட்சுமணன் கூட வந்து பார்த்தீங்கன்னா டொமஸ்டிக்ல வந்து 2 ட்ரிபிள் செஞ்சுரி தான் அடிச்சிருக்காரு. புஜாரா கூட 2 ட்ரிபிள் செஞ்சுரி தான் அடிச்சிருக்காரு. ஆனா ரவீந்திர ஜடேஜா மட்டும் தான் இந்தியாவுடைய டொமஸ்டிக் சர்க்கியூட்ல வந்து பார்த்தீங்கன்னா 3 ட்ரிபிள் செஞ்சுரி வந்து அடிச்சிருக்காப்ல. அப்படிப்பட்டவரை வந்து ஒரு அரகுர ஆல்ரவுண்டர்னு சொல்ல வேண்டியது. ஸோ இந்த மேட்ச் இப்போ ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக கூட அடிச்சப்ப இவர் வந்து பார்த்தீங்கன்னா மஞ்சுரேக்கர் வந்து கமெண்ட்ரியில இருந்து பாப்பல வெளுவெளு எடுத்துருப்பாப்ல. நம்ம ஜெயிச்ச மேட்ச் ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக ஹார்திக் பாண்டியாவும் ஜடேஜாவும் சேர்ந்து அடிச்சிருப்பாங்க. இப்படி வந்து டிமோட்டிவேட் பண்றதுல வந்து நட்ராஜையும் டிமோட்டிவேட் பண்ணியிருந்தார். மேட்ச்ல அவரோட டெபு மேட்ச் ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக இறங்குறாப்ல, சின்னப்பம்பட்டியில இருந்து வர்றாரு. அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில ஒரு கிராமத்துல இருந்து வரும்போது வார்னர்லாம் வந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காரு. அப்ப மஞ்சுரேக்கர் வந்து சூப்பர், நல்லா போட்டாரு, யாக்கர்லாம் போட்டாரு, நல்லா விளையாடணும் அப்படின்னு தான் என்கரேஜ் பண்ணோம். மஞ்சுரேக்கர் என்ன தெரியுமா சொல்லியிருக்காரு, ஏப்பா இவர் லாஸ்ட்ல வந்து நல்லா போடுவாரு, யாக்கர் போடுவாரு, ஓப்பனிங்ல விக்கெட் எடுக்கணும்ல, ஷமி இருக்காங்க, பூம்ரா இருக்காங்க. ஸோ ஓப்பனிங்ல விக்கெட் எடுக்கிறதுக்கு ஆள் இல்லைன்னு நினைச்சிட்டு இருந்தா இவரை கூட்டிட்டு வந்து ஒன் டேல பவர் பிளேல இவர் எங்க விக்கெட் எடுக்க போறாருன்னு சொல்லிட்டு நக்கலா சொன்னாரு. 7 மேட்சா, லாஸ்ட் 7 மேட்சா பவர் பிளேல இந்தியன் டீம் விக்கெட்டே எடுக்கல. ஆனா நேத்து மேட்ச்ல டெபு மேட்ச்ல நட்ராஜ் வந்து பாத்தீங்கன்னா பவர் பிளேல விக்கெட் எடுத்திருந்தார். ஆஸ்திரேலியாவில் இருக்கிறவங்க எல்லாம் இவருடைய திறமையை வந்து மிருகத்திட்டு இருக்காங்க, பாராட்டிட்டு இருக்காங்க. ஆனா நம்ம இந்தியன் ஆளு மஞ்சுரேக்கர் வந்து பாத்தீங்கன்னா 2 பேரையும் வந்து வேஸ்ட், தண்டம் அப்படின்னு சொல்றது. இதுதான் வந்து ஒரு சில ஆதிக்கவாதிகள் இருப்பாங்க, நம்மளை சுத்தியே இருப்பாங்க, நம்ம ஆபீஸ்ல இருப்பாங்க, நம்மளை டிமோட்டிவேட் பண்ணிட்டே இருப்பாங்க, நம்ம ஸ்கூல்ல இருப்பாங்க, நம்மளை டிமோட்டிவேட் பண்ணுவாங்க, நம்ம காலேஜ்ல இருப்பாங்க, நம்ம ஃப்ரெண்ட்ஸா கூட இருப்பாங்க. ஆனா நம்மளை ஒரு டம்மி பீஸ்ன்னு சொல்லிட்டு டிமோட்டிவேட் பண்ணிட்டே இருப்பாங்க. இதை பத்தி சொல்லும் போதுதான் மனசே நீ ஒரு மந்திர சாவி அப்படின்ற புக்ல சுகி சிவம் அவர்கள் வந்து ஒரு விஷயம் வந்து சொல்லியிருப்பாரு. நம்ம செடியா வளரும் போது நிறைய ஆடுகள் வந்து நம்மளை சாப்பிட்றதுக்காக வெயிட் பண்ணும்.
நம்மளுடைய தன்னம்பிக்கை உடைக்கிறதுக்காக சுத்தி சுத்தி வரும். அந்த டைம்ல உங்களை சுத்தி ஒரு வேலியை போட்டுக்கோங்க. உங்களை சுத்தி ஒரு வேலியை போட்டுக்கிட்டீங்கன்னா நீங்க மரமா வளர்ந்துட்டீங்கன்னா எந்த ஆடும் உங்களை சாப்பிடாது அப்படின்னு சொல்லுவார். ஸோ அதனால ஜடேஜாவுக்கு நடக்கிறது, நட்ராஜ் நடக்கிறது நமக்கும் நடக்கும். ஒரு மஞ்சரேக்கர் கிடையாது, நம்மளை சுத்தி 1000 மஞ்சரேக்கர், லட்சம் மஞ்சரேக்கர் வந்திருக்காங்க. அதுல இருந்து உடையப்படணும்னா, அதுல இருந்து சிறகு விரிச்சு பறக்கணும்னா சுகி சிவம் அவர்கள் சொன்ன விஷயத்தை ஃபாலோ பண்ணாலே போதும். நட்ராஜ் அண்ட் ரவீந்திர ஜடேஜா அவர்களுடைய வாழ்க்கையில் நடந்த இந்த இன்சிடென்ட் உலகத்தின் ஏதோ மூலையில் இருக்கக்கூடிய ஒரு பொண்ணோடையோ பையனோடையோ திருநங்கையோடையோ வாழ்க்கையை மாத்தும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புறேன். தேங்க்யூ ஸோ மச். ஆயிரத்தை தாண்டி போனால் ஓடியில நீதான் ஒருவன், நாடி நரம்பெல்லாம் வெற்றி போராட்டமே. உன்னுடைய எல்லை நீயே, உலகத்துக்கு பிள்ளை நீயே, போலையாகும் போக்கில் தேகம் உன் துணையே. வீரமாய் வா, உன்னை வென்று உலகை வெல்ல வீறு கொண்டு வாமா.